வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து விடுவித்து இருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. இந்திய சீன எல்லை விவகாரம் குறித்து ராகுல் காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றச்சாட்டு. 24 மணி நேரத்தில் மாநில அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்க வேண்டும். ஆளுநர் தரப்பிற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். கலைஞர் கருவூலம் என்ற சிறப்பு இணையதளத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வனத்துறையில் காலியாக உள்ள 72 பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப தமிழ்நாடு அரசு அனுமதி. திருப்பரங்குன்றத்திற்கு தரிசனம் செய்ய வருகின்ற பக்தர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பது எப்படி நியாயமாகும்? மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை கசிந்த விவகாரத்தில் பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து விடுவித்து இருக்கிறோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு எதிர்க்கட்சிகள் முன்வைத்த கேள்விகளுக்கு மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி பதிலளித்து பேசினார். அப்போது நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் 10 ஆண்டுகளுக்கு மேல் மக்கள் சேவையாற்றுவதற்காக மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்துள்ளனர் என்றும் 14வது முறையாக அவையில் பேசுவதற்கு நன்றி கடன் பட்டுள்ளேன் எனவும் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க தேவையான நடவடிக்கைகள் குடியரசுத் தலைவர் உரையில் இருந்தன என்றும் சாமானிய நடுத்தர மக்களை முன்னேற்றிக் கொண்டு வந்துள்ளது பாஜக அரசு என்றும் 25 கோடி மக்களை வறுமையில் இருந்து விடுவித்து இருக்கிறோம் என்றும் சிலர் ஏழை மக்களின் இல்லங்களில் புகைப்படம் எடுப்பதை பொழுதுபோக்காக வைத்திருக்கிறார்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய சீன எல்லை விவகாரம் குறித்து ராகுல் காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை கூறியதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, சீன படைகள் நமது இந்திய எல்லைக்குள் இருக்கின்றன, சுமார் 4000 சதுர கிலோமீட்டர் அளவிற்கு ஆக்கிரமித்துள்ளன என்றும் இதனை பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து மறுத்து வருகிறார். ஏதோ ஒரு காரணத்திற்காக இரு தரப்பிற்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது எனவும் இந்திய எல்லையை சீனா ஆக்கிரமித்துள்ளதை பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புக்கொள்ள மறுக்கிறார் எனவும் சீன படைகள் இந்திய எல்லையில் இருப்பதாக ராணுவ தலைமையே கூறியுள்ளது என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். இந்நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராகுலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது ராணுவ தளபதி கூறியதாக இந்திய சீன எல்லை குறித்த தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் என்றும் இந்திய சீன படைகள் என இரு தரப்பிலும் உள்ள ரோந்து பணிகளில் ஏற்பட்ட இடையூறுகளை மட்டுமே ராணுவ தளபதி கூறியிருக்கிறார் எனவும் அரசு இந்த விவகாரங்களை நாடாளுமன்றத்தில் பகிர்ந்துள்ளது என்றும் ராகுல் காந்தி கூறிய வார்த்தைகளை ராணுவ தளபதி ஒருபோதும் கூறவில்லை என்றும் வரலாற்றின் தற்போதைய காலகட்டத்தை பற்றி ராகுல் காந்தி சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். 24 மணி நேரத்தில் மாநில அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்க வேண்டும் என்று ஆளுநர் தரப்பிற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் வழங்காமல் நிறுத்தி வைக்கிறார் என்றும் இத்தகைய மசோதாக்களை நிலுவையில் வைக்காமல் திருப்பி அனுப்பவும் இல்லை என்றும் அரசியல் சாசனத்தின் 200வது பிரிவிற்கு இது எதிரானது என்றும் குறிப்பிட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு முதலில் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்தது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த விவகாரம் தீவிர கவலைக்குரியது என தெரிவித்திருந்தது. இந்த சூழலில் தமிழ்நாடு அரசு மற்றொரு ரிட் மனுவையும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. அதில் தமிழக பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் நியமனங்களில் யுஜிசி தலைவரையும் சேர்க்க ஆளுநர் வலியுறுத்துகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணைகள் இந்த விவகாரத்திற்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் அல்லது தீர்த்து வைக்கப்படும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி பார்த்திவாலா பெஞ்ச் தெரிவித்திருந்தது. இதனையடுத்து இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஆளுநருக்கு எதிரான வழக்கின் இறுதி விசாரணை நடைபெற்றது. விசாரணையில் தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி, ஆளுநர் என்பவர்
அரசியல் சாசனத்திற்கு கட்டுப்பட்டவர் என்றும் ஒரு பக்கம் ஆளுநர் பதவியே தேவையில்லை என்கிற விவாதம் எல்லாம் நடைபெற்று வருகிறது என்பதையும் உச்சநீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் ஒரு மாநில அரசு இரண்டாவது முறையாக ஒரு மசோதாவை அனுப்பி வைத்தால் அதற்கு ஆளுநர் ஒப்புதல் தந்தாக வேண்டும் என்றும் ஆளுநரின் செயல்பாடுகளால் தமிழக பல்கலைக்கழகங்களில் பல்வேறு பணிகள் பாதிக்கப்படுகிறது என்றும் வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி தெரிவித்தார். கலைஞர் கருவூலம் என்ற சிறப்பு இணையதளத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தலைமை செயலகத்தில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் கீழ் செயல்படும் தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள கலைஞர் கருவூலம் சிறப்பு இணைய பக்கத்தை தொடங்கி வைத்து சங்கத்தமிழ் நாள்காட்டியினை வெளியிட்டார். அதன் பின்னர் உரையாற்றினார். அப்போது கலைஞர் நடத்திய தமிழ் இணையம் 99 மாநாட்டின் விளைவாக தேமுதிர தமிழிசை உலகமெல்லாம் பரவ செய்திட தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் கீழ் தமிழ் இணைய கல்விக் கழகம் உருவாக்கப்பட்டது என்றும் அதில் கலைஞரின் 17 நாவல்கள், 36 சிறுகதைகள், 17 நாடகங்கள், 62 கவிதைகள், 18 கட்டுரைகள், 6 தன் வரலாறு, 7 இலக்கிய உரைகள் மற்றும் 82 கலைஞர் குறித்த நூல்கள், கலைஞர் குறித்த 2 கட்டுரைகள் என மொத்தம் 955 அரிய உள்ளடக்கங்கள் இடம்பெற்றுள்ளன என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், தலைமை செயலாளர் நா. முருகானந்தம், தமிழ் இணைய கல்விக் கழக இயக்குநர் சே.ரா. காந்தி, இணை இயக்குநர் கோமகன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். வனத்துறையில் காலியாக உள்ள 72 பணியிடங்களை TNPSC மூலம் நிரப்ப தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழ்நாடு வனத்துறையில் வரைவாளர் மற்றும் இளநிலை வரைவு தொழில் அலுவலர் நிலையில் உள்ள 72 காலி இடங்களை TNPSC மூலம் நிரப்ப தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. முன்னதாக தமிழ்நாடு அரசு வனத்துறையில் உள்ள 34 வரைவாளர் மற்றும் 38 இளநிலை வரைவு தொழில் அலுவலர் பணியிடங்களை நிரப்ப அனுமதி அளிக்க வேண்டும் என்ற வனத்துறை தலைவர் தமிழ்நாடு அரசிற்கு கோரிக்கை வைத்திருந்தார். இந்த கோரிக்கையை பரிசீலனை செய்த தமிழக அரசு தற்போது 72 பணியிடங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நிரப்ப அனுமதி அளித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. திருப்பரங்குன்றத்திற்கு தரிசனம் செய்ய வருகின்ற பக்தர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பது எப்படி நியாயமாகும் என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழக கடவுளான முருக பெருமானின் அறுபடை வீடுகளில் முதன்மையானதாக போற்றப்படுகின்ற திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை மையப்படுத்தி இந்த விரோத அரசியலை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்ற போலி திராவிட மாடல் திமுக அரசு என்றும் இந்த முன்னணி கட்சியின் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் மற்றும் பாஜக தலைவர்களை கைது செய்துள்ளதை வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்துக்களின் புனித தலங்களில் ஒன்றாக வணங்கப்பட்டு வருகின்ற திருப்பரங்குன்றம் மலை மீது அசைவ உணவு சாப்பிட்டவர்களை தடுக்க திராணியற்ற திமுக அரசும் அதன் கைப்பாவையாக இயங்கி வருகின்ற காவல்துறையும் இன்று இந்து அமைப்பினர் போராடுவதால் மத கலவரம் உருவாகிவிடும் என கூறி தமிழகம் முழுவதும் உள்ள இந்து அமைப்பினரை கைது செய்து வருவது சர்வாதிகாரத்தின் உச்சம் என்றும் தெரிவித்தார். மேலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள மதுரை மாவட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் நினைவு நாள் கடைபிடிப்பதாக கூறி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நூற்றுக்கணக்கானோர் பேரணி சென்றபோது ஏன் இந்த காவல்துறை தடுக்கவில்லை என எல். முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் அமைந்துள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானது தொடர்பான முதல் தகவல் அறிக்கை கசிந்த விவகாரத்தில் பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வரும் நிலையில் மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை சமூக ஊடகங்களில் வெளியாகியிருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக பத்திரிகையாளர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. FIR கசிந்த விவகாரம் தொடர்பாக பத்திரிகையாளர்கள் விசாரணைக்கு ஆஜராகும் போது அவர்களது செல்போன்கள் பறிமுதல் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது FIR கசிந்த விவகாரத்தில் பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது என்றும் பறிமுதல் செய்த செல்போன்களை ஒப்படைக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாநகராட்சி அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட சமையல் கூடத்தை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆய்வு மேற்கொண்டு சமையலர்களுக்கு அறிவுரை வழங்கினார்.
திருவண்ணாமலை மாநகராட்சி அலுவலகத்தின் பின்புறம் உள்ள முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் சமையல் கூடத்தை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆய்வு செய்தார். அப்போது சாம்பாரில் காய்கறிகள் குறைவாக உள்ளது என்றும் கூடுதலாக காய்கறிகளை சேர்க்க வேண்டும் என்றும் சமையல் செய்பவர்களிடம் தெரிவித்தார். மேலும் காலையில் எத்தனை மணிக்கு சமையல் செய்து அனுப்புகிறீர்கள் என்றும் பள்ளிக்கு அனுப்பப்படும் உணவுகள் 8:30 மணிக்குள் மாணவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அப்போது முதலமைச்சரின் திட்டப்பணிகள் அனைத்தும் ஆய்வு செய்து சரியான முறையில் செயல்படுகிறதா என்பது குறித்தும் ஆய்வு செய்ய உள்ளேன் என்றும் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலையில் டவுன்ஹால் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவ மாணவிகளின் காலை உணவு உட்கொள்வதை நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்து காலை உணவு தரமானதாக வழங்கப்படுகிறதா என மாணவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் கேட்டறிந்தார். கோவையிலிருந்து திருப்பரங்குன்றத்திற்கு புறப்பட்ட பாஜக பிரமுகர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பரங்குன்றத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று இந்த முன்னணியினர் அறிவித்திருந்தனர். இதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்ததுடன் 144 தடை உத்தரவும் பிறப்பித்தனர். இதனிடையே கோவையிலிருந்து விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் தர்ம யாத்ரா பிரிவின் சார்பில் தென் தமிழக பொறுப்பாளர் சிவலிங்கம் தலைமையில் சாய்பாபா நகர் பிரகண்ட தலைவர் கண்ணன், பாஜக ரத்தினபுரி மண்டலம் முன்னாள் தலைவர் பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பாத யாத்திரையாக திருப்பரங்குன்றத்திற்கு சென்றனர். அவர்களை ரத்தினபுரி காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது அவுரங்கசீப் ஆட்சியில் கூட இந்த கொடுமை நடந்ததில்லை என்றும் யாரையோ திருப்திப்படுத்த பாத யாத்திரை செல்பவர்களை திமுக அரசு கைது செய்கிறது எனவும் வரும் காலத்தில் திமுக நாசமாக போக வேண்டும் என்று பாஜகவினர் ஆவேசமாக தெரிவித்தனர். குடியாத்தம் நகராட்சிக்கு வரி பாக்கியை செலுத்தாத கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்று நகராட்சி ஆணையாளர் மங்கையர்கரசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக நகராட்சி ஆணையர் மங்கையர்கரசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது குடியாத்தம் நகராட்சிக்கு பொதுமக்கள் செலுத்த வேண்டிய சொத்து வரி, குடிநீர் கட்டணம், குத்தகை இனங்கள், காலிமனை வரி உள்ளிட்ட வரினங்களுக்கு செலுத்த வேண்டிய ரூபாய் 7,84,00,000 நிலுவையில் உள்ளது என்றும் இதனால் பொதுமக்களுக்கு நகராட்சி நிர்வாகம் செய்து தர வேண்டிய அடிப்படை வசதிகளை உடனுக்குடன் நிறைவேற்ற முடியவில்லை என்றும் வரி பாக்கி வைத்துள்ளவர்கள் உடனடியாக நகராட்சி அலுவலகத்தில் நேரடியாகவோ வரி வசூல் பணியாளர்களிடமோ பாக்கி தொகையை செலுத்திவிட்டு ரசீது பெற்றுக் கொள்ளலாம் எனவும் இணையதளம் மூலமாகவும் வரி பாக்கி செலுத்தலாம் எனவும் தெரிவித்தார். மேலும் வரி பாக்கி செலுத்தாதவர்களுக்கு குடிநீர் இணைப்பு துண்டிப்பு, கடைகளுக்கு சீல் வைப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் நகராட்சி ஆணையர் மங்கையர்கரசன் தெரிவித்தார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மேலாளர் சுகந்தி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். நகராட்சியில் சொத்து வரி, காலிட வரி, தொழில் வரி, குடிநீர் கட்டணம் என 14,53,00,000 கேட்பில் இதுவரை 6,50,00,000 மட்டுமே வசூலாகியுள்ளது. மீதம் 7,70,00,000 ரூபா இதுவரைக்கும் பெண்டிங் உள்ளது. இந்த தொகையினை மார்ச் 31க்குள் செலுத்தி நகராட்சியினுடைய அடிப்படை வசதிகளை நிறைவேற்றிட ஒத்துழைப்பு நல்குமாறு பொதுமக்களை அன்போடு கேட்டுக்கிறோம். மேலும் சொத்து வரி, குடிநீர் கட்டணம் செலுத்தாதவர்கள், கடை வாடகை செலுத்தாதவர்கள் என அனைவருக்கும் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அத்தனை நடவடிக்கை எடுக்கப்படும். கடைகள் பூட்டி சீல் வைத்து ஏலமுடன் அடைக்கப்படும். குடிநீர் வரி, சொத்து வரி செலுத்துவது என்றால் சொத்தினையும் கைப்பற்றுதல், குடிநீர் கட்டணம் துண்டிப்பு போன்ற கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது. பாஜக அரசின் பட்ஜெட்டை எதிர்த்து சென்னை அமைந்தகரை அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2024-25 ஆண்டிற்கான பாஜக அரசின் பட்ஜெட்டை எதிர்த்தும் கூட்டாட்சி கோட்பாட்டை சிதைக்கும் செயல்களை கண்டித்தும் சென்னை அமைந்தகரை ஸ்கைவாக் சிக்னல் அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடியின் பாஜக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திராவிட முன்னேற்ற கழகமும் மத்திய பாஜகவின் பட்ஜெட்டை எதிர்த்து போராட்டத்தை அறிவித்துள்ளது எனவும் மக்கள் ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்ற திட்டத்தோடுதான் பாஜக RSS இந்த செயல்பாட்டை செய்து வருகிறது என்றும் பொய் கதைகளையும் பொய்யான புனை கதைகளையும் பேசுவதன் மூலமாக நாம் தமிழர் சீமான் தன்னை முன்னிறுத்தி வருகிறார் எனவும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். பெரியார் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறுவது, ஆதாரமற்ற பொய் பிரச்சாரத்தை செய்வது என்பதன் மூலமாக ஏற்கனவே இந்திய அளவில் பிரபலமாக இருக்கிற ஒரு தலைவரை பற்றி இப்படி தரைக்குறைவாக பேசினால் தான் பிரபலமடைந்து விடலாம் என்கிற கெட்ட நோக்கத்தோடு தான் அவர் இத்தகைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக அவருடைய பேட்டிகள்
உடல் மொழிகள், பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் வன்மையான கண்டனத்துக்குரியது. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் பொதுமக்கள் மத்தியிலே பேசுகிற போது, பொது மேடையிலே பேசுகிற போது என்ன நாகரிகமாக பேச வேண்டுமோ அந்த எல்லைகளை எல்லாம் கடந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய இத்தகைய அணுகுமுறையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அவர் தனது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊராட்சி செயலாளர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து வத்திராயிருப்பு ஒன்றிய அலுவலகத்தில் ஊராட்சி செயலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் ஊராட்சி ஒன்றிய தலைவரும் ஊராட்சி செயலாளருமான சிவசங்கர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து மாநில தலைவர் ஜான் போஸ்கோ பிரகாஷ் அறிவுறுத்தலின்படி விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய தலைவர் சின்ன மாரிமுத்து தலைமையில் மாவட்ட செயலாளர் கண்ணன் முன்னிலையிலும் ஊராட்சி செயலாளர்கள் கருப்பு பட்டை அணிந்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஒன்றிய பொருளாளர் சண்முகராஜா, ஒன்றிய செயலாளர் கணேஷ் பாண்டி மற்றும் ஊராட்சி செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு 5ஆம் தேதி நடைபெறும் நிலையில் வாக்குச்சாவடிகள் தயார்படுத்தப்பட்டு மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பும் பணிகள் தொடங்கியது. தமிழகமே உற்று நோக்கும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு 2வது முறையாக இடைத்தேர்தல் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட 60 வார்டுகளில், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 33 வார்டுகளில் 1,09,636 ஆண் வாக்காளர்களும் 1,16,760 பெண் வாக்காளர்களும் 37 மாற்று பாலினத்தவர்களும் என 2,26,433 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இந்நிலையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டு உள்ளது. இங்கு துப்பாக்கி ஏந்திய 237 CSF வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொழில்துறை கூடுதல் இயக்குநராக இருந்த சிவ சவுந்தரவள்ளி திருப்பத்தூர் மாவட்டத்தின் 5வது ஆட்சியராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்ட ஆட்சியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்த நிலையில் ஏற்கனவே திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த தர்பகராஜ் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும், திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த மோகன சந்திரன் பேரிடர் மேலாண்மை துறை இயக்குநராகவும் தமிழக அரசு பணியிட மாற்றம் செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு தொழில்துறை கூடுதல் இயக்குநராக இருந்த சிவ சவுந்தரவள்ளி மாவட்ட ஆட்சியராக பதவி உயர்வு பெற்று இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தின் 5வது முதல் பெண் ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்டு கோப்புகளில் கையெழுத்திட்டார். மேலும் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு திருப்பத்தூர் மாவட்டம் புதிதாக உதயமான பிறகு மாவட்டத்திற்கு ஆட்சியராக வருகின்ற முதல் பெண் ஆட்சியர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆத்தூர் அருகே அரசு மதுபான கடை திறப்பதற்கு முன்னரே மது பாட்டில்களோடு கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் விற்பனை செய்வது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி பலர் உயிரிழந்த நிலையில் விஷ சாராயம் காய்ச்சுவதை தடுக்க தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிலையில் சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களையொட்டியுள்ள மலை கிராமமான கல்வராயன் மலை பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு அங்கிருந்து விற்பனை நடைபெறுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் கல்வராயன் மலை பகுதிகளில் சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி என 2 மாவட்ட காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த வளைமாதேவி கிராமத்தில் அரசு மதுபான கடை 12 மணிக்கு திறக்கப்படும் நிலையில் அதிகாலை முதலே மது பாட்டில்களோடு சாராய பாக்கெட்டுகளும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வீடியோ எடுக்காதே, காவல்துறையினருக்கு பணம் கொடுத்துவிட்டுதான் விற்பனை செய்கிறோம் என விற்பனையாளர் பேசும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கடந்த வருடம் ஜூன் மாதம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி 68 பேர் உயிரிழந்த நிலையில் கள்ளச்சாராய விற்பனையில் வியாபாரிகள் ஈடுபட்டு வரும் சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டிற்கு ஆண்டு புற்றுநோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் நாகர்கோவில் ரெட் கிராஸ் தொண்டு நிறுவனம் சார்பில் புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்த இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. தமிழகத்தில் கடந்த ஆண்டு புற்றுநோயால் 96,500 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் 2024ஆம் ஆண்டில் 2.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆண்டிற்கு ஆண்டு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ரெட் கிராஸ் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. பேரணி நாகர்கோவில் ரெட் கிராஸ் தொண்டு நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு நாகராஜா கோவில் வழியாக சென்று வடசேரி பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது.
திருப்பரங்குன்றம் போராட்டத்திற்கு இருசக்கர வாகனங்களில் செல்ல முயன்ற தேனி மாவட்ட பாஜகவை சேர்ந்த 10 பேரை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது செய்தனர். முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் இந்த முன்னணி அமைப்பினர் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். இதையடுத்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த முன்னணி மற்றும் சார்பு அமைப்புகளான பாஜகவினர் திருப்பரங்குன்றம் போராட்டத்திற்கு வருபவர்களுக்கான முன்னேற்பாடுகளை செய்திருந்தனர். இந்நிலையில் திருப்பரங்குன்றத்தில் போராட வருபவர்களை அந்தந்த மாவட்ட எல்லை பகுதியிலேயே தடுத்து நிறுத்தி கைது செய்ய வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டது. இந்நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து தேனி மாவட்ட பாஜக பிரச்சார பிரிவு செயலாளர் கண்ணன் தலைமையில் இந்த முன்னணியினர் மற்றும் பாஜகவினர் இருசக்கர வாகனங்களில் திருப்பரங்குன்றத்திற்கு சென்றனர். அப்போது வைகை அணை சாலை பிரிவு அருகே அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். சென்னை கிண்டியில் உள்ள IIT மெட்ராஸ் வளாகத்தில் இந்தியாவிலேயே முதன்முறையாக புற்றுநோய் ஆராய்ச்சிக்காக உருவாக்கப்பட்டுள்ள புற்றுநோய் மரபணு தரவுத்தளத்தை அறிமுகம் செய்து வைத்து IIT இயக்குனர் காமகோடி தொடங்கி வைத்தார். உலகளாவிய புற்றுநோய் சிகிச்சைக்கான மருத்துவம் மேற்கத்திய நாடுகளை சார்ந்ததாக இருக்கின்றன. ஆனால் இந்தியாவில் வாழும் மக்களுக்கான மரபணு மற்றும் உடல் சார்ந்த வகையிலான புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கும் தேவை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்தியர்களின் DNA தரவுகளை அடிப்படையாக கொண்டு நம் நாட்டு மக்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை வழங்குவது ஏற்புடையதாக இருக்கும் என்ற நோக்கத்தில் சென்னை கிண்டியில் உள்ள IIT மெட்ராஸ் வளாகத்தில் இந்தியாவிலேயே முதன்முறையாக புற்றுநோய் ஆராய்ச்சிக்காக உருவாக்கப்பட்டுள்ள புற்றுநோய் மரபணு தரவுத்தளத்தை அறிமுகம் செய்து வைத்து IIT இயக்குனர் காமகோடி தொடங்கி வைத்தார். இது தொடர்பாக இயக்குனர் காமகோடி செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், இன்றைக்கு நாளைக்கு வேர்ல்டு கேன்சர் டே, அதனால் இன்றைக்கி இந்த ஈவ் ஆஃப் தி வேர்ல்டு கேன்சர் டே அன்றைக்கி அனைவருக்கும் IIT மெட்ராஸ் IITM ஃபார் ஆல் அந்த மோட்டோவில் இன்றைக்கி இந்தியாவில் முதல் முறையாக, உலகத்தில் 2வது முறையாக நாங்கள் இந்தியா ஸ்பெசிஃபிக் ஜீனோம் டேட்டா த பாரத் கேன்சர் ஜீனோம் அட்லாஸ் மூலமாக இன்றைக்கி எல்லாருக்கும் கொடுக்குறோம். இவங்க முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்தியாவில் கேன்சர் வரத்துக்கான ரீசன், இந்தியாவில் கேன்சர் எப்படி ஒரு பேஷண்ட்டை எஃபெக்ட் பண்ணுறது, அதில் என்ன மாதிரியான ஒரு மியூட்டேஷன், அவங்களோட டிஎன்ஏல என்ன மியூட்டேஷன் ஆகுதுங்கிறது வெளிநாட்டில் ஆகிறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு. இதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம வெளிநாடில் இருக்கிற டேட்டா தான் இருக்குது. இப்போ வெளிநாடில் NIH நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த்தில் கேன்சர் டேட்டா போட்டிருக்காங்க. அந்த டேட்டாவை வச்சு இப்போ நிறையா மெடிசன்ஸ் பண்ணுறாங்க. தங்களின் குறைகளை நிவர்த்தி செய்திட பொதுமக்கள் எந்நேரமும் தம்மை அணுகலாம் என்று திருவள்ளூர் மாவட்டத்தின் 24வது ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட மு. பிரதாப் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்த பிரபுசங்கர் மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநராக இடமாற்றம் செய்யப்பட்டார். அவருக்கு பதிலாக தலைமை செயலகத்தில் சிறப்பு திட்ட அமலாக்க பிரிவு துணை செயலாளராக இருந்த மு. பிரதாப் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு திருவள்ளூர் மாவட்டத்தின் 24வது மாவட்ட ஆட்சியராக மு. பிரதாப் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் புதிய மாவட்ட ஆட்சியர் மு. பிரதாப்பிற்கு மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார், பயிற்சி ஆட்சியர் ஆயுஷ் குப்தா, உதவி ஆட்சியர் வாகே சங்கேத் பலவந்த், ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் ஜெயக்குமார் உள்பட அனைத்து துறை அதிகாரிகள், பத்திரிகையாளர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது தங்களது குறைகளை நிவர்த்தி செய்திட பொதுமக்கள் எந்நேரமும் தம்மை அணுகலாம் என்று புதிய மாவட்ட ஆட்சியர் மு. பிரதாப் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். இன்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றிருக்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் உள்ளிட்ட அனைத்து அவர்களுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மாவட்டத்தின் அமைச்சர் மாண்புமிகு வெளிநாடு வாழ் நலத்துறை மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதல் படியும் மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளின் வழிகாட்டுதல் படியும் இன்று இந்த மாவட்டத்தின் பணிகளை செயல்பட காத்திருக்கிறேன். மேலும் இங்கு உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவரின் ஒத்துழைப்போடு, மக்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் உங்கள் அனைவரோட ஒத்துழைப்போடு இன்று முதல் பணியை தொடங்க இருக்கிறேன்.
இன்று பொறுப்பேற்றதிலிருந்து இந்த மாவட்டத்தின் முக்கியமான பணிகள், முக்கியமாக மக்கள் குறைதீர்வு கூட்டங்கள் மற்றும் மக்களின் மனுக்களுக்கான கோரிக்கைகளை விரைந்து நிவர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை அனைத்து அலுவலர்களுடன் இணைந்து செய்யப்படும். மத்திய பாஜக அரசின் பட்ஜெட்டை கண்டித்து வந்தவாசியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தேரடியில் மத்திய பாஜக அரசின் பட்ஜெட்டை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வட்டார தலைவர் அப்துல் காதர் தலைமையிலும் இடைக்குழு உறுப்பினர் சுகுமார் முன்னிலையிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சரவணன், கரும்பு விவசாய சங்கத்தின் மாநில குழு உறுப்பினர் அரிதாசு ஆகியோர் கண்டன உரையாற்றினர். அப்போது ஏழை எளிய நடுத்தர மக்களை பாதிக்கும் மத்திய பாஜக அரசின் பட்ஜெட்டை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் மாவட்ட குழு உறுப்பினர்கள் யாசர் அராபத், சுகுணா, இடைக்குழு உறுப்பினர் சுகுமார், நகர செயலாளர் ராதாகிருஷ்ணன், கிளை செயலாளர்கள் குப்புசாமி, வீரமணி, மலைவாழ் மக்கள் சங்கத்தின் மாவட்ட துணை செயலாளர் ரேணுகா, ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் நிர்வாகிகள் திலகராஜ், வெங்கடேசன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பட்ஜெட் என்ற பெயரால் தமிழகத்துக்கு பட்டை நாமம் போட்டுள்ள மோடி அரசு நிர்மலா சீதாராமன். வாழப்பாடியில் பட்டப்பகலில் மூதாட்டியிடம் 10.5 சவரன் தாலிச்செயினை பறித்து சென்ற கார் கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி கிழக்கு காடு கணபதி நகர் பகுதியைச் சேர்ந்த அங்கமுத்து புதிதாக வீடு கட்டி கொண்டிருப்பதால் அவரது மனைவி கமலம் மற்றும் மகன் ஆகியோர் வீடு கட்டும் இடத்தை பார்வையிட சென்றனர். அப்போது சொகுசு காரில் வந்த 3 பேர் வீட்டில் அமர்ந்திருந்த கமலத்திடம் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டபோது அவர் உள்ளே சென்றதும் பின்தொடர்ந்து சென்ற 3 பேர் மயக்கமாக உள்ளது, சிறிதளவு சர்க்கரை கொடுங்கள் என கேட்டுக்கொண்டே கமலத்தின் கழுத்திலிருந்த 10.5 சவரன் தாலிச்செயினை பறித்து கொண்டு மின்னல் வேகத்தில் காரில் தப்பித்து சென்றனர். இது தொடர்பாக வாழப்பாடி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியராக பதவியேற்றுள்ள மோகன சுந்தரம் மன்னார்குடி தோட்டக்கலை சார்பில் பல இடங்களில் ஆய்வு செய்தார். திருவாரூர் மாவட்ட தோட்டக்கலை துறையின் சார்பில் ஆத்மா திட்டத்தின் மூலம் வெளி மாவட்டங்களில் கண்டுணர்வு பயிற்சி நடைபெற்று வருகிறது. அதன்படி மன்னார்குடி வட்டாரத்தை சேர்ந்த 40 விவசாயிகள் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தோட்டக்கலை கல்லூரியில் அறுவடைக்கு பின் சார்ந்த என்ற தலைப்பில் தோட்டக்கலைக்கான தொழில்நுட்ப பயிற்சிகளில் பங்கேற்றனர். பயிற்சியில் பங்கேற்கும் விவசாயிகளுடன் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகன சுந்தரம் கலந்துரையாடினார். அதன் பின்னர் பயிற்சிக்கான உபகரணங்களை வழங்கி விவசாயிகள் பயணிக்கும் வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தற்காலிகமாக உழவர் சந்தை வியாபாரிகளுக்காக கட்டப்பட்டு வரும் கடைகளை ஆய்வு செய்தார். மேலும் கோபிரளையம், மேலநாகை பகுதிகளில் நெல்லுக்கு மாற்றாக பயிரிடப்பட்டுள்ள காய்கறி பயிர்களை மாவட்ட ஆட்சியர் மோகன சுந்தரம் ஆய்வு செய்து பயிரின் தன்மைகள் குறித்து கேட்டறிந்தார். ஆய்வின் போது வேளாண் இணை இயக்குனர், மாவட்ட தோட்டக்கலை இணை இயக்குனர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பழனியிலிருந்து திருப்பரங்குன்றம் நோக்கி செல்ல முயன்ற 100க்கும் மேற்பட்ட பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணியினர் போராட்டம் அறிவித்திருந்தனர். இதனால் மதுரையில் நேற்று முதல் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இருப்பினும் தடையை மீறி பழனியிலிருந்து திருப்பரங்குன்றம் நோக்கி செல்ல முயன்ற பாஜக ஆன்மீக பிரிவு மாவட்ட தலைவர் சூரியமூர்த்தி தலைமையிலும் பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் கனகராஜ், நகர தலைவர் ஆனந்தகுமார் ஆகியோர் முன்னிலையிலும் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் காவடி எடுத்துக்கொண்டு பாத யாத்திரையாக சென்றனர். அப்போது திருப்பரங்குன்றத்திற்கு பாத யாத்திரை செல்ல அனுமதி இல்லை என கூறி பழனி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தனஜெயன் தலைமையிலான காவல்துறையினர் பாஜகவினரை தடுத்து நிறுத்தினர். அப்போது பாத யாத்திரை செல்வதை தடுக்கும் உரிமையை யாருக்கும் இல்லை என தெரிவித்த பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து 100க்கும் மேற்பட்ட பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்து மண்டபத்தில் அடைத்தனர். பொள்ளாச்சி குமரநகர் பகுதியில் மொத்த விலையில் விற்பனை செய்யப்படும் பழக்குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏராளமான பழங்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. பொள்ளாச்சி குமரநகர் பகுதியைச் சேர்ந்த மன்சூர் என்பவர் அதே பகுதியில் சாலையோரம் உள்ள குடோனில் மொத்த விலையில் பழம் வியாபாரம் செய்து வருகிறார்.
இந்நிலையில் கடையின் பின்புறம் பகுதியில் சிறிதளவில் ஏற்பட்ட தீ மளமளவென பரவி பழகுடன் முழுவதும் பரவி எரிந்ததில் பல வகையான பழங்கள், பிளாஸ்டிக் பெட்டிகள் என அனைத்தும் தீக்கிரையாகின. இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மின்சாரத்தை துண்டித்து தீயை அணைத்தனர். தீ விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டையில் ரத சப்தமி விழாவை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத பிரகலாத வரதராஜ பெருமாள் சுவாமிக்கு திருமலை திருப்பதியில் நடைபெறுவதை போன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டையில் தென் திருவேங்கட பக்தர்கள் குழு சார்பில் ரத சப்தமி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவையொட்டி உலக நன்மை வேண்டி ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளிய வரதராஜ பெருமாள் சுவாமிக்கு திருமலை திருப்பதியில் நடைபெறுவதை போன்று பால், தயிர், மஞ்சள், இளநீர், தேன் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வரதராஜ பெருமாளை வழிபட்டு சென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து விடுவித்து இருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. இந்திய சீன எல்லை விவகாரம் குறித்து ராகுல் காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றச்சாட்டு. 24 மணி நேரத்தில் மாநில அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்க வேண்டும். ஆளுநர் தரப்பிற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். கலைஞர் கருவூலம் என்ற சிறப்பு இணையதளத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வனத்துறையில் காலியாக உள்ள 72 பணியிடங்களை TNPSC மூலம் நிரப்ப தமிழ்நாடு அரசு அனுமதி. திருப்பரங்குன்றத்திற்கு தரிசனம் செய்ய வருகின்ற பக்தர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பது எப்படி நியாயமாகும்? மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை கசிந்த விவகாரத்தில் பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான ஜெம் லைவ் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.